ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறேன். அதை நான் எப்படி செய்கிறேன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிக்கு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளித்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிட்டேன், சின்ன சைஸ் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுவும் லைட்டாக கொஞ்சமாக வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கடையில் கொஞ்சம் அதுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். எதுவுமே கருக்கக்கூடாது, கருகாமல் கொஞ்ச நேரம் லைட்டாக அப்படியே வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன சைஸு ஒரு 3 தக்காளி இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம், அது ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் வதங்கின பிறகு கறியை சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் வதங்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ஏன்னா அப்புறம் கறி நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது, அது ரொம்ப நேரம் அவங்க அதிலே எல்லாமே வெந்து போயிடும். சும்மா கொஞ்சமாக லைட்டாக அப்படியே வதக்கிட்டு கோழி சேர்த்துக்கலாம். சில பேர் வேணும்னா குக்கரில் போட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதிலே போட்டு வேக வச்சு வச்சிங்கன்னா இது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதுதான் நல்லாயிருக்கும். குக்கரில் போட்டு வச்சிங்கன்னா அது இதை விட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான். அது கொஞ்சம் நேரம் ஆகும், நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது கோழியை ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது, அது சும்மா அடி பிடிச்சிருன்றதுக்காக நான் கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுக்கிட்டு அப்புறமா மிளகாத்தூளி உடனே சேர்க்குறேன். நீங்கள் இந்தமாரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வதங்கின பிறகு வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி வச்சா நல்லாயிருக்கும், கோழி குழம்பு மாதிரி இருக்கும். வதக்கக்கூடாது கறியை. இது எங்கள் வீட்டு மிளகாப் பொடி. நான் இந்த பருப்பு வகையெல்லாம் சேர்க்க மாட்டேன். சில பேர் பருப்பு, அரிசிலாம் சேர்க்குறாங்க, நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். 1 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ மிளகா சேர்த்து இந்த மசாலா, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மிளகாப் பொடி தான் அது. ரொம்ப காரம் இருக்காது. நான் ரொம்ப தாராளமாக நிறையவே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். நல்லா வெந்துடும். உப்பு ஒரு 3/4 பதம் வந்த பிறகு போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். மசாலா தேங்காய்லாம் நிறைய போடக்கூடாது. ஒரு 2 சில்லு, 1 சில்லு போதும். அடுத்தது மசாலா கொஞ்சம் 2 கிராமு சின்னதாக ஒரு துண்டு, சும்மா பேருக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அதான் அந்த அளவுக்கு தான் போடணும், நிறைய போடக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இல்லைன்னா கோழி குழம்பு அதனுடைய வாசனை, டேஸ்ட்டெல்லாம் அப்படியே சுத்தமாக இல்லாமல் போயிடும். 3/4 பதம் வந்த பிறகு உப்பு போட்டு இந்த டைமில் நல்லா உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பூண்டு கொஞ்சம் நேரம் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்.
பூண்டு பேஸ்ட் பூண்டு தான் வந்து இஞ்சியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே அளவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு இந்த மசாலையை ஊற்றி அது மசாலா போட்ட பிறகு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது, அடி பிடிச்சிக்கும். பொட்டுக்கல்ல போட்டிருக்கிறதுனால அடி பிடிச்சிக்கும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அந்த மசாலா வாசனை கொஞ்சம் போன பிறகு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடும். நீங்கள் மூடி போட்டுட்டு நீங்கள் மட்டும் எட்ட போயிடக்கூடாது. அப்படியே கொதிக்க விட்டு 2-3 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு கொதிக்கலாம், மூடி வச்சு கொதிக்கலாம். நான் அடிக்கடி கிண்டி விடணும். பொட்டுக்கல்ல போட்டுறதுனால அடி பிடிச்சிக்கும், அப்புறம் தீஞ்ச வாசனை அடிக்கும், கோழி குழம்பு வாசனை அடிக்காது. வாங்க, நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிட்டது, வாங்க சாப்பிட்லாம். சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் கறி.